வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். வருகிற ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் ஒரு ரயிலுக்கான நேரம் மாற இருக்கிறது. அது எந்த ரயில் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இப்போது பல்வேறு பகுதிகளுக்குமே அம்ரித் பாரத் ரயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாதாரண வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. இன்னும் நிறைய ரயில்கள் வர இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு செய்தியாகவே இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் ஓடக்கூடிய முக்கியமான அம்ரித் பாரத் ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் 16121 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 5:30 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் மறுநாள் காலையில் 8 மணிக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரலை சென்றடையக்கூடியது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதில் 8 பெட்டிகள் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் இருக்கும், 8 பெட்டிகள் முன்பதிவு செய்த பெட்டிகளும் இருக்கும். என்ன ஏசி மட்டும்தான் இருக்காது. ஓரளவு கட்டணம் நார்மலான ட்ரெயினை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கூட அதிகப்படியான மக்களால் பயன்படுத்தக்கூடிய ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது. கிட்டத்தட்ட வந்தே பாரத் ரயிலின் வேகத்தில் தான் செல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரயிலுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபுல்லாலாம் கிடையாது. தாம்பரத்திலிருந்து வழக்கமாக 5:30 மணிக்கு புறப்பட்டுரும். திருவனந்தபுரத்துக்கும் 8 மணிக்கு போய் சேரும். ஆனால் இடையில் இருக்கக்கூடிய நிறுத்தங்களில் ஒரு 3 நிறுத்தங்களில் மட்டும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமானது வள்ளியூர் ரயில் நிலையம். வள்ளியூருக்கு இது நாள் வரைக்கும் 4:39 அதிகாலை வந்துட்டு 2 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 4:41க்கு கிளம்பும். இந்த ரயிலானது வருகிற ஆகஸ்ட் 19 முதல் 4:28க்கு வந்துட்டு 4:30க்கெல்லாம் கிளம்பிடும். ஒருவேளை திருவனந்தபுரத்துக்கு அன்று சிறுவில் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸாக வர வேண்டிய ஒரு நிலை. வள்ளியூருக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் நாகர்கோவில் ஜங்ஷன் போகாது. ஏன்னா அங்கே போனால் திரும்பவுமே லோகோ ரிவர்சல் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா 2 சைடுமே இன்ஜின் அப்படிங்கிறது இருக்கிறதுனால. ஆனால் நாகர்கோவில் டவுன் வழியாகத்தான் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. வழக்கமாக நாகர்கோவில் நகரம் டவுன் ரயில் நிலையத்திற்கு காலை 5:35க்கு வந்துட்டு 5:38க்கு புறப்படும். ஆகஸ்ட் மாதம் 19 ரொம்பவும் அட்வான்ஸாக 5:04 மணிக்கெல்லாம் வந்துட்டு 5:07 மணிக்கெல்லாம் கிளம்பிடும். பழைய டைம் 38 வரைக்கும் இருக்குன்னு அசால்ட்டாக வந்தோம் அப்படின்னா திருவனந்தபுரம் போகிறதுல கொஞ்சம் சிக்கலாயிடும். இறுதியாக குளித்துறை மார்த்தாண்டம் ரயில் நிலையம் இருக்கு இல்லையா, அதனுடைய பேர் தான் குளித்துறை ரயில் நிலையம். வழக்கமாக காலை 6:10 மணிக்கு வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நிறுத்தம் தான் 6:11க்கு கிளம்பும். ஆனால் ஆகஸ்ட் மாதம் 19 5:35க்கெல்லாம் வந்துட்டு 5:36 மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதிகாலை நேரத்தில் திருவனந்தபுரத்துக்கு செல்வதற்கு ஒரு நல்ல ட்ரெயின். ஏன்னா 8 பெட்டிகள் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம லேட்டாக வந்துட்டு பழைய டயத்தை ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த 3 நிலையங்கள்லையும் இந்த ரயில் நமக்காக காத்திருக்காது. நம்ம வேறொரு ரயிலுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது வரும். அதனால் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.